ப்ரிபோசிஷன்ஸ் தமிழில் எளிதாக கற்றுக்கொள்வோம். ப்ரிபோசிஷன்ஸ் லெட்ஸ் லேர்ன் ஈஸிலி இன் தமிழ். வணக்கம் மாணவர்களே. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நாம் ஆங்கில இலக்கணத்தில் மிக முக்கியமான ஒன்றான ப்ரிபோசிஷன்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம். பிரதிபெயர் சொற்களுக்கு முன் வந்து காலம், இடம், திசை போன்றவற்றை சுட்டிக்காட்டும் வார்த்தைகள். நாம் இப்பொழுது அட்டவணையில் உள்ள விதிமுறைகளையும் எடுத்துக்காட்டுகளையும் தமிழில் பார்க்கலாம். விதிமுறை 1. மாதங்களுக்கு இன் பயன்படுத்தவும். ரூல் 1. யூஸ் இன் ஃபார் மந்த்ஸ். எடுத்துக்காட்டு: நான் ஜூலையில் பிறந்தேன். ஐ வாஸ் born in ஜூலை. விதிமுறை 2. நாட்களுக்கு ஒன் பயன்படுத்தவும். ரூல் 2. யூஸ் ஆன் ஃபார் டேஸ். எடுத்துக்காட்டு: பார்ட்டி வெள்ளிக்கிழமை நடக்கும். த பார்ட்டி இஸ் ஆன் ஃப்ரைடே. விதிமுறை 3. துல்லியமான நேரத்திற்கு ஆட் பயன்படுத்தவும். ரூல் 3. யூஸ் ஆட் ஃபார் எக்ஸாக்ட் டைம். எடுத்துக்காட்டு: அவர் மாலை 7 மணிக்கு வந்தார். He arrived at 7 p.m. விதிமுறை 4. வருடங்களுக்கு இன் பயன்படுத்தவும். ரூல் 4. யூஸ் இன் ஃபார் இயர்ஸ். எடுத்துக்காட்டு: அவள் 2020இல் பட்டம் பெற்றாள். சிறு பகுதிகள் பயன்படுத்தவும். ரூல் 5. இடத்திற்கு மாற்றாக பயன்படுத்து. ஸ்மால் பிரிட்டி அரியா லொகேஷன். நாங்கள் ஸ்டேஷனில் சந்தித்தோம். We met at the station. விதிமுறை 6. இடங்களுக்கு பெரிய பகுதிகள் இன் பயன்படுத்தவும். ரூல் 6. யூஸ் இன் ஃபார் பிளேசஸ் லார்ஜ் ஏரியாஸ். எடுத்துக்காட்டு: அவர்கள் லண்டனில் வாழ்கிறார்கள். They live in London. விதிமுறை 7. பரப்புகளுக்கு சர்ஃபேசஸ் ஒன் பயன்படுத்தவும். ரூல் 7. யூஸ் ஆன் ஃபார் சர்ஃபேசஸ். எடுத்துக்காட்டு: புத்தகம் மேஜை மீது உள்ளது. The book is on the table. விதிமுறை 8. செயலை செய்தவரை காட்ட பை பயன்படுத்தவும். ரூல் 8. பை எழுத்தத்தால் செய்பவரை காட்டுகிறது. அந்த பாடல் அவளால் எழுதப்பட்டது. The song was written by her. விதிமுறை 9. திசையை காட்ட to பயன்படுத்தவும். ரூல் 9. யூஸ் to for direction. எடுத்துக்காட்டு: அவர் மார்க்கெட்டுக்கு சென்றார். He went to the market. விதிமுறை 10. உள்ளே செல்லும் இயக்கத்தை காட்ட into பயன்படுத்தவும். ரூல் 10. யூஸ் into ஃபார் மூவ்மெண்ட் இன்சைட். எடுத்துக்காட்டு: அவள் அறைக்குள் நடந்தாள். She walked into the room. நன்றி. இந்த விதிகளை பயிற்சி செய்து உங்கள் ஆங்கில திறனை மேம்படுத்துங்கள். Thank you. Practice these rules and improve your English skills.